ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம். ஏய் கார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். புது சிஇஓக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க தலைமையில இந்த கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு போகணும். வாழ்த்துக்கள். வெரி குட். அங்க பார். கங்க்ராட்ஸ் மேடம். நீங்க சிஇஓ ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராட்ஸ். ஓகே நந்தினி, இவர் தான் நம்மளோட லீகல் அட்வைசர். இதான் நம்மளோட லீகல் டீம். நம்மளோட பில்லர்ஸே இவங்க தான். சார், நம்ம கம்பெனிக்கும் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நீங்க கொடுத்த ஃபுல் சப்போர்ட் நந்தினிக்கு இனிமே நீங்க கொடுக்கணும். லீகலி இனிமே எந்த ஸ்ட்ரகிளும் நந்தினிக்கு வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேவா சார்? கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சார். வெரி குட், சூப்பர். என்ன கணபதி, எதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க? வெளியில ஒரே மழை சார். ஓ, மழையா? சரி, நான் உங்களுக்கு போன்ல அனுப்பி வச்ச அதே போட்டோ தானே? அதே போட்டோ தான் சார். வெரி குட், சூப்பர். என்ன சார் இது? இல்ல, நீ சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இங்க வந்து உனக்கு gift பொக்கே எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஏன் சார்பா உனக்கு ஒரு gift. ஓகே, இந்தா. ஓபன் பண்ணி பாரு. எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கணபதி, இது இனிமே நந்தினியோட ரூம். ஓகே சார். இங்க மத்தவங்களோட போட்டோலாம் இருக்க கூடாது. இங்க இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இந்த போட்டோவை அந்த இடத்துல கொண்டு போய் மாட்டுங்க. ஓகே? ஓகே சார். என்னங்க? கொடுங்க மேடம். அந்த இடத்துல கொண்டு போய் மாட்டுங்க. சார், இதனால எதுவும் பிரச்சனை வருமோ? அதுக்கு தானே உன் கருப்பு சாமியை உன் பக்கத்திலே உனக்கு ஆப்போசிட்டா பாக்குற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இனிமே எல்லாத்தையும் கருப்பு சாமி பார்த்துப்பாரு. அவ்வளவுதானே? நல்லா வச்சிட்டீங்களா? சூப்பர். சார், என்ன நல்லா இருக்கா? அண்ணா, இதுவும் அப்படியே அங்க மாட்டிடுறீங்களா? என்ன போட்டோ? குடு குடு சார். குடு நந்தினி. இது என்ன? எதுக்கு ஏன் போட்டோ கொண்டு வந்திருக்க? நான் தான் உன் பக்கத்திலே இருக்கேனே. சார், நான் தான் சொன்னேனே சார், நீங்க எனக்கு சாமி மாதிரி. எப்படி கருப்பு சாமியை பார்த்தா எனக்கு தெம்பும் தைரியமும் வருதோ, உங்களை பார்த்தாலும் வரும். ஓஹோ, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். பரவாயில்ல, அப்ப மாட்டிரு. அண்ணா, இந்தாங்க, மாட்டிருங்க. ஓகே, சூப்பர். சரி, நீங்க போலாம். ஓகே சார். போய் அங்க உட்காரு. போ நந்தினி. பார்த்துக்கிட்டே இரு. ஓகே, உட்கார். மா, இப்ப என்னம்மா பண்றது? அவன் இந்த அளவுக்கு வந்துட்டானா திரும்ப அடங்கவே மாட்டானே. ஒவ்வொரு விஷயத்தையும் வேணும்னே பண்ணுவான். நம்ம அம்மா எம்டியா இருந்த அதே கம்பெனில நம்ம வீட்டு வேலைக்காரி சிஇஓ. இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இது ரொம்ப அநியாயமா இருக்கு. மாதவி நம்மளை பாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே போய் பார்த்துருவோம். கார்ல யாரு? ஐயா ஐயா வணக்கம்யா.
என்ன கல்யாணம் எப்படியா எப்படி இருக்கீங்க? இருக்க நான் நல்லா இருக்கியா ஐயா? நீங்க இல்லாம வீடே வெறிச்சு போச்சியா. அந்த டைனிங் டேபிள் கூட பார்த்து பார்த்து பூத்தே போச்சு. அத்தை ரொம்ப நாள் கழிச்சு மாமா என்ட்ரி. என்ன மழை அங்க? ஆமாங்கய்யா, 4-5 நாளா வெளுத்து வாங்கிருச்சியா. இப்பதாங்க கொஞ்சம் வெறிச்சிருக்கியா. இன்னும் ஏதோ மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க மாமா, எப்படி எல்லாரும் அமைதியா எங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சூரிய எங்க ரூம்ல இருக்கானா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா கேக்குறீங்க? ஏய் சுந்தரவள்ளி, என்ன கேக்குற எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? போதும் நடிச்சது. என்ன தெரியணும்ப்பா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஓ ஓய்யோ செம்ம நடிப்புமா. மா பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே அப்பா பிச்சு உதறாருமா. ஏய் ஒரு நிமிஷம். நானே இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன். ஏர்போர்ட்ல இருந்து நேரம் அங்கதான் வரேன். எங்கேயும் போகல. உங்க இஷ்டத்துக்கு என்னென்னவோ என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அப்பதானே எனக்கு புரியும். மாமா பேசுறத பார்த்தா அவருக்கு இங்க நடந்த விவரம் எதுவும் தெரியாது போலயே. அதை நான் வேணா விலாவரியா எடுத்து சொல்லட்டுமா? நான் சொல்றேன்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்களை இந்த கம்பெனியோட சிஇஓவா ப்ரமோட் பண்ணி என் வைஃப் நந்தினிக்கு நான் கொடுக்க போறேன். அவளே ஒரு படிக்காத தற்குறி. அவகிட்ட கொண்டு போய் பொறுப்பெல்லாம் கொடுத்தா பாப்போம். பார்க்கலாம். என்ன சொல்ற? நிஜமாதானா? அது எப்படிப்பா? சூர்யா உங்ககிட்ட சொல்லாம உங்களுக்கே தெரியாம இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருப்பான்? எடுத்திருக்கானே, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அப்பா உங்களுக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் நந்தினியை சிஇஓ ஆக்கிட்டு அம்மாவை பார்த்தவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கூடிய சீக்கிரம் உங்களை உங்க சேர்ல இருந்து விரட்டி விட்டுட்டு அதுல நந்தினியை உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அத கேட்ட அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு தெரியுமா? இவ்வளவுக்கும் சுத்தி எல்லாருமே இருந்திருக்காங்க. அவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு இனிமே இவதான் சிஇஓ, இவகிட்ட தான் இனிமே அத்தனை பேரும் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா அப்ப அம்மா யாருப்பா? நீங்களே சொல்லுங்க. அப்பா இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வராதுப்பா. நீங்க இப்பவே கம்பெனிக்கு போய் அவளை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்துருங்கப்பா. இப்பவே கையோட போறேன், சரியா? ஏ கல்யாணம், ஐயா இங்க வா. பரவாயில்லையே, மாமா உடனே ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு.